வணக்கம்பா, ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஷை ஆஃப் லவ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் இது டேங் டாப் ஸ்டோரி. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம டாப்பில் ஸ்டோரி போட்டு. எனக்கு ஸ்கூல் ஸ்டோரி கொடுக்கணும்னு ரொம்ப தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனாலேயோ அதுக்கப்புறமா மெயின் ரீசன் பிஜிஎம். இந்த பிஜிஎம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரியே ரெடி ஆகிருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த பைத்தியக்கார ஜிமினா எங்கே போனா? டேய் ஜிமின், நீ மட்டும் என் கண்ணில் கிடச்சா சத்தியமாக உன்னை கொன்னே போட்டுருவேன். என் கண்ணில் மாட்டுறா. நம்ம ஜங்குக் தான் ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஆனால் அங்கே ஜிமின் எங்கேயுமே இல்லை. எங்கடா போனேன் ஜிமினா? இந்த மேட்ரு மட்டும் கிளாஸில் இருக்கிறவங்க, ஸ்கூலில் இருக்கிறவங்க யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சால் கூட நான் உண்மையிலே செத்துருவேன் போலடா. வேணாண்டா, அந்த காரியத்தை நீ பண்ணாத ஜிமினா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் தான் செம்ம டென்ஷனோடு தேடிட்டுருக்கான். ஜங்குக் தான் இப்போது ஒரு கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணுறான். அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். பிகாஸ் ஆப்போசிட்டில் நம்ம டேங் தான் ஸ்டடி பெஞ்சில் ஏறி உட்காந்து புக் படிச்சுட்ருக்கான். இப்போ அப்படியே டேங் ஜங்குக்கை தான் ஒரு பார்வை பார்க்குறான். என்ன தெரியும் இந்த இடத்துக்கு வந்தா? டேங், நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது டேங். அவன் கையில் இருக்கிற அந்த புக்கை அவனோட டைஸில் வைக்கிறான். ஓ அப்படியா? அப்போ இதுக்காண்டி இந்த இடத்த சுற்றி வந்துட்டுருக்கா. யார் தேடுறா? ஜங்குக்கு அப்படியே திருத்தரணும் முழிக்கிறான். நான் இந்த இடத்த சுற்றி கற்றுக்கிட்டு இருந்ததை பார்த்தீங்களா என்ன? கேட்டேனே, பார்க்கலாம். டே ஜங்குக்கு, சொல்லுங்க. உள்ளவா? என்ன இப்போவா? கிளாஸ் ரூம்குள்ளையா? உள்ள வந்து கதவை சத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டோரை க்ளோஸ் பண்ண. ஆனால் டேம், நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா இல்லை கேட்கலையா? க்ளோஸ் பண்ணுறேன். ஜங்குக்கும் இப்போ அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். டோன் பண்ணா டேம் அப்படியே பின்னாடி வந்து நிற்கிறான். டேம், எதுக்காண்டி கூப்பிட்டீங்க? என்னோட லவர் பாய் ஜங்குக் இருக்கானே, அவனோட முகம் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ ரொம்ப சிவந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஜங்குக் அப்படி கீழே குனிகிறான். அவங்களோட காலை பார்க்குற மாதிரி அவனோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டுருக்கான். டேங் தான் ஜங்குக்கோட சின்ன அப்படியே பிடிச்ச அவனோட ஃபேஸ் பார்க்க வைக்கிற மாதிரி வைக்கிறான். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் கீழே குனிஞ்சா என்ன அர்த்தம்? நான் வேணும்னு ஆனால் இப்படி பண்ணலாம். ஆனால் எனக்கு ஒவ்வொரு டைமும் ஒன்று பார்க்குறப்பலாம் ஒரு மாதிரி ஷை ஆகுது. அப்படி ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே ஸ்மைலாக இருக்கு. நான் என்ன பண்ணட்டும் சொல்ல? அது ஒரு விதமான ஃபீலாக இருக்குது. இதை நீ சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு இதுவுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல் கூட அவ்வளோ அழகாக இருக்கு. நியூவாக எனக்கு ஸ்டைல் பண்ணியிருக்க போல. அவங்க அப்படி ஜங்குக்கோட ஹேரை தான் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். அதை எனக்கு ஜிம்மின் தான் நியூவாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுன்னு சொன்னான். அதான் பண்ணேன். அவங்களுக்கு இது பிடிக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஜங்குக், நீ எது பண்ணாலும் நல்லா இருக்கும்டா. உன் ஃபேஸ் அப்படி, உன்னோட பாடி அந்த மாதிரி, நீ போட்டிருக்க இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கே, அதுவே உனக்கு அவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குது. உன்னோட ஹேர் எல்லாம் ஐப்ரோ கிட்ட வரையும் இருக்குதே, அவ்வளோ அழகாக இருக்கு. இந்த கண்ணை எப்பவும் என்னை மட்டும் பார்க்குது. என்னை பார்க்குறப்போ அழகான இந்த லிப்ஸில் அவ்வளோ அழகாக சிரிப்பா. உன் கண்ணெல்லாம் சுருங்கி ரொம்ப வைக்கப்பட்டா அவ்வளோ சிவந்திருக்கும். இப்போ கூட உன் பக்கத்தில் நான் ரொம்ப க்ளோஸாக நிற்கிறேன். உன் ஹார்ட் பீட் எப்பவும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது. என்னோட மொத்த லவ்வையும் உனக்கு மட்டுமே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டேங் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. இதுக்கு மேலே எதுவும் பேசுகிறதா? இந்த நம்ம 2 பேரும் லவ் பண்ணுற மேட்ரு இங்கே யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா
என்னை சாவடிக்கிறது கன்ஃபார்மாக இருக்கும். யார் மேலே யார் கை வைப்பா? இந்த ஸ்கூலே கை வைக்கும் தெரியுமா? நீ பண்ணுற எல்லா விஷயமும் எனக்கு கோவமாக இருந்தாலும் சரி, அன்பாக பேசுகிறதா இருந்தாலும் சரி, இவ்வளோ நேரம் என்கிட்ட ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கிய, அதுவும் கூட என்னை எப்பவும் ஷை ஆகிக்கிட்டே இருக்கு. டேம், எதை பேச வந்தா எதை பேச வைக்கிற பத்தியா? இங்கே பாட்டான், இந்த ஸ்கூலே என்னை உண்மையிலே கொண்டுருவாங்க. பின்னாடி அவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நீயும் நானும் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிருந்தா என்னோட நிலைமை எப்படி இருக்கும்னு நினச்சிப்பாரு. ஓவர் புல்லிங்காக இருக்கும், சண்டா, அவ்வளோதான். ரொம்ப நினைக்கிறப்பவே ஃபன்னாகவும் காமெடியாகவும் இருக்கு, பயம் கூட இருக்கு. அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கு ஹக் பண்ணுறான். உனக்கு இது கண்டிப்பாக பயம் வரணும். இந்த அவங்களோட ஆளுக்கு எப்பவும் பயம் இருக்கக்கூடாது. நமக்கெல்லாம் இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு, இதை தாண்டி யாரால வர முடியும்னு நினைக்கிறேன். யாரும் வர முடியாது. நான் வருவாங்கன்னு சொன்னேன்னா இந்த லவ் மேட்ரு வெளியே தெரிஞ்சா நிறைய பேருக்கு இங்கே ஒரு பெரிய போரே நடக்கும். அதைத்தான் சொன்னேன். இதில் நம்ம 2 பேத்துக்குள்ளே வர்றதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு ஜெமீன் இருக்கானே, அவன் கூட நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு சொன்னான் நம்ப கூட மாட்டான். இந்த ஸ்கூல் லைஃப் எப்போ முடியும்னு இருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நாளாக நம்ம சீக்ரெட்டாகவே லவ் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்போ முடிவுக்கு வரப்போதோ தெரியல. அவங்க அப்படியே ஜங்கு கூட பேக் சைடு ஹேரை அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்கான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்லாம் கிடையாதுட்டேன், இது ஒரு விதமாக ஃபன்னாக நல்லா தான் இருக்கு. உண்மை தெரியிறப்போ எல்லாரோட முகத்தையும் பார்க்குறப்போ செம்ம காமெடியாக இருக்கும். ஆனால் சில பேத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கூல்லே ஹேண்ட்ஸமாக வச்சிட்ருக்க அவங்க கரெக்ட் பண்ணிட்டான்டா இந்த ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்கள, அந்த பெருமை எனக்கே இருக்கட்டும். அவங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். என்னாச்சு, ஏன் அமைதியாக இருக்கீங்க? இப்படி இருக்கிறதா நல்லா இருக்கு. எப்படி இருக்கிறதா? ஒன்று இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கேனே, அதான். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். கையாடுங்க, சி என்னை விடுங்க. ஸ்கூலில் இருக்கோம், யாராச்சும் பார்த்துட்டா என்ன ஆகுறதா? எம்டி கிளாஸ் ரூம், யார் பார்த்தா என்ன? அது சரி. ஆனால் இப்படியே எவ்வளோ நேரத்துக்கு இருக்கிறதா? கடைசி வரையும். எதா கடைசி வரையுமா? அப்போ லைஃப் ஃபுல்லாக நம்ம ஸ்கூல்லே எல்லாத்தையும் ஓட்டணும் போலையே. இருக்கலாம், இருந்துட்டு போகலாம், இதில் என்ன இருக்கு? விடுங்க. சரி, கடைசி வரை வேணாம், ஸ்கூல் இந்த கிளாஸ் முடிகிற வரையும். அதெல்லாம் இல்லை. நம்ம எப்போவும் மீட் பண்ணுற அந்த பார்க்கில், அப்போது அங்கே இதெல்லாம் பண்ணலாம். இப்போதைக்கு நான் போகிறேன். இல்லை முடியாது, இன்னும் கொஞ்ச நேரம். நான் ஜிமினை வேற தேட வேண்டியிருக்கு. அவன்கிட்ட வேற நான் ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். பர்றா, எங்கேருந்து உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு? யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருப்பேன்னு நினச்சேன். அது ஃப்ரெண்டெல்லாம் இவ்வளோ நாள் மறைச்சதுக்கே அதுக்காக என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. அது மட்டும் இல்லை, நீ என்ன லவ் பண்ணுறேன்னு தெரியாது, நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு தெரியும். அதுவே அவன் ஸ்கூல் ஃபுல்லாக சொல்லிடுவேன்னு பயன்படுத்துகிறான். அது வேற எனக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் வெளியே வந்துடும் போல. நான் போகணும். என்னென்னா இப்போ தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு நிமிச்சா எனக்கு தேவையில்ல, கண்ணார பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அங்கே சங்குக்கும் அப்படியே டவுன் பண்ணி பார்க்குறாங்க. ஜெமினா, நீ எப்போ இந்த கிளாஸ் ரூம்குள்ளே வந்தா? தோ வர்றா, பியூட்டிஃபுல் ரொமான்ஸை கெடுத்துட்டேன் போலே. மஞ்சிக்கப்பா, டேங்கே மஞ்சிக்க. அவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் அப்படியே சிரிக்கிறான். சரி ஜெமன், நடந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறப்போ உனக்கு
என்ன தோணுதா? என்ன தோணுன்னு நினைக்கிற? அதான் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இதா யார்கிட்டையும் சொல்ல போறியா என்ன? யோசிக்கிறேன், டைம் வேணும். நான் 2 பேர்த்துக்கிட்டே தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்புறமா தான் ஜிமின் மூலம் யோசிக்க ஆரம்பிக்கும். அப்புறமா சொல்லாமா வேணாமா, வேணுமா சொல்லாமா அப்படின்னு சொல்லி இந்த ஜிமினா முடிவெடுப்பேன். ஓகேவா? அவங்க இப்போ அப்படி ஜங்குக் சைடு தான் டர்ன் பண்ணுறான். சரி, என்னோடய கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் அங்கே போகிறேன். நீங்கள் 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, பாய் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு மூவ் ஆகி போகிறான். அங்கே ஜங்குக்கோட ஃபேஸில் அவ்வளோ ஷை, அவ்வளோ சிரிப்பு. அவனுக்கு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே நிற்கிறான். இதெல்லாம் அங்கே ஜிமின் பார்க்க அவனுக்கு அப்படியே காண்டாகுது. ஏய் போது நிறுத்து, எதுக்கு இப்போ பல கட்டிகிட்ருக்க? நீ என்ன எவ்வளவுனாலும் பண்ண, எதை மட்டும் பண்ணாத. ஜிமின் மனசு தாங்காது, ஏரிமலையாக வெடிச்சு செதறிடும். ஆல்ரெடி செதறி போயிருக்குது. அதை நான் பொறுக்கி போடுறதுக்கே எனக்கு 5 நாள் ஆகும். அமைதியார், சிரிக்காதுடா. ட்ரை பண்ணுறேன் ஜிமினா. ஏய் சிரிக்கக்கூடாதுண்ணா, சிரிக்கக்கூடாது. ஆனால் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ஆகாதுல்ல. சரி தள்ளு மை டியர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ண போக அப்படியே எனக்கு 2-3 பொண்ணுங்க நின்றுட்டுருப்பாங்க. ஜிமினா, ஜங்குக், நீங்கள் 2 பேரும் இந்த ரூமில் என்ன பண்ணுறீங்க? அங்கே ஜங்குக் இப்போ அப்படியே டபக்குன்னு வெளியே வரான். நீங்கள் எப்போலேருந்து இங்கே இருக்கீங்க? இப்போ தான் வந்தோம். ஏன் என்னாச்சு? ஆனல்லா. ஏய் என்ன நீ சொல்கிற? நான் தான் சொல்லணும். இல்லை கேர்ள்ஸ், நம்ம ஜங்குக் இருக்கால, அவன் ஒரு ஆளை லவ் பண்ணுறானா? அங்கே ஜங்குக்கு அப்படியே ஷாக் ஆகுது. டபக்குன்னு ஜிமினோட கையை பிடிச்சி இழுத்து ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். டே எதுக்குடா சொன்னா? என்ன சிரிப்பா அப்பவே கண்டல் பண்ண சொன்னேன். ஷையா ஆகாத, ஜிமினுக்கு வெடிக்குது சொன்னப்ப கேட்டியா? சரி, அதுக்காண்டி இப்படி போய் சொல்லுவியா? பயமுடுத்துவியா? அப்பெல்லாம் பண்ணாதடா, அப்புறம் எனக்கு எரிமலையே வெடிச்சிடும். அங்கே அந்த 2 பொண்ணுங்க தான் ரூம் டோரை தட்டுன்னு தட்டிட்டு இருக்கானுங்க. ஏய் ஜிமின், என்ன சொல்கிற? ஜங்குக் லவ் பண்ணுறானா? யாரை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல அங்கே ஜிமின் தான் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப ஜங்குக் அப்படியே வாயை மூடிடுறான். ஏண்டா இப்போதான் எதுவும் பண்ணாதன்னு சொன்னேன்ல. என்ன சொல்கிற? எனக்கு புரியல. ஓ சாரி, கை எடுக்க மாறான்ட்டேன். என்ன வாயில் கை வச்சுட்டு அப்புறம் பேசுனா எங்கிட்ட இருந்து பேசுறது? வாயை திறக்கிறேன் இரு. எனக்கு வெறியாகுது. யாருக்கிட்டேயாச்சும் ஒரே ஒரு ஆள்கிட்ட நான் சொல்லி ஆகணும். வாய்ப்பு கொடுக்குறியா? முடியாது. இங்கே ஒரு ஆளுக்கு தெரிஞ்சாலும் மொத்த ஸ்கூலுக்கே தெரிஞ்ச மாதிரி ஜிமினா. வேண்டாம், அதை பண்ணாத. இப்படி சொல்கிறப்ப தானே இந்த ஜிமினோட கை அப்படியே பரப்பரண்டது. ஒரே ஒரு ஆள்ரா ஜங்குக்கா, ஒரே ஒரு ஆள். ஜிமினா ப்ளீஸ் ஜிமினா, விளையாடாத. அந்த அளவுக்கா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். 2 பேரும் எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க? இந்த ஜிமினுக்கே தெரியாமலாம் இல்லை, நீ தான் அதை பார்க்கலாம். எதே பார்க்கலையா? இது கண்ணு முன்னாடி தான் அங்கே எல்லாமே நடந்திருக்கா? ஆமாம், நீ நோட் பண்ணல. அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த? அதை ஃபோனில் விட்டா. ஜிமினுக்கு வந்து கெட்ட சோதனை. அந்த விட்டே கண்ணை மறைச்சிருக்கலாம், பரவாயில்ல. அது அப்படி நடக்காமல் இருந்ததான் ஆச்சரியம். இருந்தாலும் எல்லா டைமுமா இல்லை, பாதி டைம் சுக்காவா சைட் அடிச்சிட்டு இருந்தா. அதான் நான் பார்த்தேன். அது கண்ணுக்கு நிற்கிறப்பையும் எதுவும் கண்ணுக்கு தெரியாதுதான். இருந்தாலும் தப்பில்ல, வச்சுட்டு போ. சரி அதுக்கப்புறம் எப்படி? என்னதான் எதனால உனக்கு தேங்காய் அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு? நான் பார்க்குறப்ப அப்படியே ஷையாகி சாவுறியே. நாவா ஒரு தட்டி ஆகலாம், 2 தட்டி ஆகலாம். ஆனால் டேங் சொல்கிறத பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஆகுற போலையே. நாவா
நடிக்குது, எதுக்கு உனக்கு அது வருது? சங்குக்கு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறான் ஜிமினை விட்டு தாண்டி கிளாஸ் ரூமில். எது ஏன் இப்படி நடக்க ஆரம்பிக்கிறான்? ஏய் என்ன கதை சொல்ல போறியா? ஆமாம். ஏண்டா உங்கள் அவரில் யாருமே உட்காந்து கதை சொல்கிறது, நின்றுக்கிட்டு கதை சொல்கிறது அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, நடந்து அதான் எல்லாத்தையும் நொட்டுவீங்க அப்படி தானே? என்ன ஜமீனா சொல்லணுமா வேணாமா? ஏய் சொல்கிறா, உட்காந்து சொல்லு. ஓ அங்கே பாரு பெஞ்ச் இருக்கு, உட்காரு. இப்போ சொல்லு கதைய. ஜெமினா, இந்த லவ்வனா நீ என்ன நினைக்கிற? நான் உன்னே கேள்விக்கிட்டா நீ என்னே கேள்வி கேட்குற? எப்படி இவ்வளோ தைரியம் உனக்கு? சொல்ல ஜெமினா. லவ்னா சுகா பார்க்குறப்போ உனக்கு என்ன தோணும்? அதுவா, அவனை பார்க்குறப்போ கெட்டி பிடிச்ச முத்தா கொடுத்து அப்படியே எங்கேயும் தள்ள தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, ஸ்கூலில் இருக்கு, அந்த வயசும் கிடையாது, அந்த பைத்தியம் அதை வேணான்னு சொல்லுது, என்ன பண்ணுறது? சரி ஜெமினா, வேறு எதுவும் தோணாதா? மச்சான் வாலிப வயசுடா, எனக்கு எதை தோணுதோ அதை தான் சொல்லுவேன். வேற என்ன எடுக்கணும்னு நினைக்கிற? இந்த லவ் இருக்கு, அது ஒவ்வொரு விதமான ஃபீல், இதுவும் ஒரு விதமான லவ் தான். எது நீ வச்சிருக்கே இந்த லவ்? லவ் தான் சுகாமல் இருந்தாலே அது லவ் தானே. ஆனால் எனக்கும் டேங் மேலே இருக்கிறது ஒரு வேறு விதமான லவ், அதுதான் இந்த ஷையில் லவ்வா? ஆமாம் இருக்காதா? இப்போ சுகா வந்து உன்னை ரொமான்டிக்காக பார்க்குறப்போ உனக்கு அது எப்படி ஃபீல் ஆகும்? இருக்குண்ணா, ஜிமினிக்கே வைக்க வருந்தா. அது ஒரு விதமான லவ். நம்ம உடம்புக்குள்ள அப்படியே நிறைய பட்டர்ஃப்ளைஸ், ஒரு விதமான ஒரு ஃபீல். எப்படி உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரியா? அப்படி கூட வச்சுக்கலாம். டேங் என்ன பார்க்குறப்போ செம்ம ஃபீலாக இருக்கும். அது நீ என்ன பார்க்குறப்போ உனக்கு எதுவுமே தெரியாதா? உள்ளுக்குள்ளே நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னா, வெளியேனா என்ன பார்க்குறீங்கன்னா அது ஒரு மரமாக இருப்பேன், ரொம்ப உறைஞ்சி போய். என்ன அன்னைக்கெலாம் நீ தொட்டேன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் என்னோடய கை. என்னோட ஹார்ட் பீட்டை கேட்டேன்னா அவ்வளோ படப்படான்னு இருக்கும். என்னோடய லிப்ஸில் அவ்வளோ பெரிய ஸ்மைல், அவ்வளோ ஒரு வெக்கம். அது டேங்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த விட பிடிக்கும். ஒரே ஒரு லுக்கு விடுவான், ஒரு அழகான ஒரு சிரிப்பு, கோவமாக பேசிட்டப்போ என்கிட்ட அவ்வளோ கோப்பிடுவான். ஒரு நியாயமான கோவமாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் பொசசிவில் வர கோவம் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். அடிக்கிற வரையும் வருவான், ஆனால் அடிக்க மாட்டான். கோவத்தில் அவனுக்கே அவனோட ஃபேஸ் செவந்துடும். என்னை அடிக்க முடியாதுன்ட்டு போய் செவத்து அடிச்சிட்ருப்பான். எனக்கு அதை பார்க்குறப்ப கூட ஒரு விதமான வெக்கமாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு ஒருத்தன் நம்ம மேலே அன்பாக இருக்கானே அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி அவன் கையில் அடிபடுறப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னோடய கையை அவன் பிடிக்கிறப்போ, என்னை ஹக் பண்ணுறப்போ, என்கிட்ட ரொமான்டிக்காக பேசுகிறப்போ எல்லாமே எனக்கு ஒரு விதமான ஷையாக தான் கொடுத்துருக்கான். எனக்கும் அவன் என்னை அழுக வச்சது கூட கிடையாது. இதுக்கு மேலே அவன் அழுக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவன் மேலே இருக்கிற லவ் அது என்றைக்குமே குறையாது. அவங்க பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் யாரையும் மனசார ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான். ரொம்ப நல்ல பையன். அது உனக்கு, எனக்கு இல்லை. சரி, அவங்க அவனோட ஃப்ரெண்டுன்றனால உனக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அவனோட நல்ல விஷயம், கெட்ட விஷயத்த மட்டும் பார்க்க முடியுமா? நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் பார்த்து பண்ணுறதுக்கு பேர் தான் நல்லா. நான் அவங்க முழுசாக நல்லவன்னு சொல்லலை.
முழுசாக கெட்டவன்னு சொல்லலை. ஹியூமனுக்குள்ளே இருக்கிற நேச்சரே இதானே. நல்லதையும் ஏற்றுக்கணும், கெட்டதையும் ஏற்றுக்கணும். கெட்டதை பார்த்தாலும் அவங்க விட்டு என்றைக்கும் விலகிலாம் போக மாட்டேன். அது சரி, இருந்துட்டு போ. நான் இந்த பரம்பக்கு இருக்கே, ஏன்னா வாயில் நிறையா வருது. சொல்லு சொல்லு, அவன் இந்த மாதிரிலாம் அவன்கிட்ட பண்ணுறான்னு நினைக்கிறப்ப எதுவும் தோண மாட்டேன்டுது. சொல்லு, என் கோத்தை அப்புறமா போய் காட்டுறேன். சரி காட்டு. அவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ எந்த ஃபீலில் இருந்தேனோ இப்போ வரையும் அதே ஃபீலில் தான் இருக்கேன். அதில் இருக்கட்டும், 2 பேத்துலேயும் யாரும் லவ் சொன்னீங்க? டேம், அவனா இந்த உலகத்தில் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பரதேசி அது லவ் பண்ணா? இவங்கள தான் நம்பக்கூடாது. தக்காளி, அவனுக்கு தெரியாமல் என் சுகர் செலுத்த எவ்வளோ சீக்கிரட்டாக லவ் பண்ண தெரியுமா? மார்னிங் கிட்டவனே. இதெல்லாம் தயவுட்டே அவங்க டோருக்கு வெளியே நின்று சாஞ்சிட்டு எப்படி கேட்டுட்ருக்கான். எவ்வளோ நடந்திருக்கா. இவன் இப்படி இருக்கிறது தான் இன்னும் எனக்கு பிடிச்சிருக்கா. எல்லாரும் ஒரு விதமான என்கிட்ட அவங்க லவ் காட்டினாங்க. ஆனால் ஜங்குக்கு அவன் வேறு விதமாக சைலண்ட்டாக காட்டினான். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவ்வளோ அழகா யாருக்கும் தெரியாமல் ஒரு பார்வையிலேயே எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறான். க்யூட்டான சிரிப்பு, பேசுகிற விதம், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருக்கிட்டேயும் விட்டு கொடுக்காம பேசுகிறது, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி. என்ன புரிஞ்சு நடந்துக்கிட்டா ஒரே பையன். இப்படி இருக்க ஒரு பையன்கிட்டா இன்னும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், பெருசாக பண்ணணும். பண்ணிடலாம், பயத்தை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மூவ் ஆகி போயிடுறான். இப்போது ஸ்கூலுமே முடியுதா. கரெக்டாக டேங் ஜங்குக்கோட கிளாஸ் முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ ஜங்குக்கு ஜிம்மினும் பேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருப்பாங்க. ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப கத்துறாங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான், அவனுக்கு எதுவுமே தெரில அங்கே டேங் நிற்கிறத. ஜிமினா, எதுக்காண்டி கிளாஸில் எல்லோரும் இப்படி கத்திட்டு இருக்காங்க? யார் வந்து நிற்கிறா? வாலே டேங்கு. டேங்கா, என்ன சொல்கிறா? இந்த கிளாஸ் கூட்டமாகிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறா? ஜங்குக்கு அப்படியே ஒன்சாக்கி யோசிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு நின்று பார்க்குறான். அங்கே டேங் தான் நிற்கிறான். அவனுக்கு அவ்வளோதான் அல்ல உள்ள. டேங் தான் ஜங்கு பார்க்குறான்னு தெரிஞ்ச உடனே இப்போ எல்லாத்தையும் அப்படியே கிராஸ் பண்ணி அங்கே ஜங்கு கூட டேபிள் முன்னாடி வந்து நிற்கிறான். ஜங்குக்கு அப்படியே டேங்கே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். கண்ணாலேயே இங்கே நிற்காத போன்னு சொல்ல டேங்க அப்படியே ஒரு ஸ்மைலோட அங்கே ஜங்கு கூட கையை அப்படியே பிடிக்கிறான். அவ்வளோதான், ஜங்குக்கு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். டேங்க எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவன் வாட்டிக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு நடந்து வந்துட்டுருக்கான். கிளாஸே அங்கே எல்லோரும் பேனும் வாயை திறந்து பார்த்துட்ருக்கானுங்க. அங்கே ஜிம்மினுக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. அவன் உட்காந்து சிரிக்கிறான். எதிர்பார்த்தேன், ஆனால் எவ்வளோ சீக்கிரம் நடிகன்னு எதிர்பார்க்கல. ஜங்குக்கு தான் டேங்கோட பக்கத்தில் வந்து நின்றுட்டா. டேங் என்ன பண்ணுறா? கையை விட எல்லாரும் பார்க்குறாங்க. எனக்கு தாண்டா பிரச்சனை. உண்மையிலே அதுதான் ரீசனா? ஏன் அப்படி சொல்கிறா? உனக்கு அது பிரச்சனை கிடையாது. இங்கே நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவேனா மாட்டேனா தான் உனக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன பார்த்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர். இங்கே நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோம், புரியுதா? அவங்க வாட்டுக்கு மூவ் பண்ணி நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அவங்க ஜங்குக்கு அவ்வளோ சிரிப்பு வருது. இது ஷைனால் வர்றது கிடையாது. அவங்க புரிஞ்சு வச்சுக்கிறது இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் அவங்க படிக்க ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஜங்குக்கு தான் அவனோட வீட்டில் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு செம்ம ஸ்மைலோட அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறான். அங்கே முன்னால் அவங்க வந்து நிற்கிறான். டேங், நீ இங்கே என்ன பண்ணுறா? ஒன்று பார்க்குறதுக்கு வந்த. என்ன பார்க்குறதுக்கா? அதுவும் வீட்டுக்கா? உன்னை பார்க்குறதுக்கு வந்து நான் பார்க்க வரேன்னு சொன்னேன்ல. எவ்வளோ நல்லா அங்கேயே போய் பார்க்குறது சொல்லு. அதான்
வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜங்கு கூட அம்மா வராங்க. அடா டேங் பாப்பா. ஹாய் ஆண்டி. வாடா, ரொம்ப நாளாச்சோன்னு பார்த்து இப்போலாம் என் வீட்டுக்கே வரதில்ல. என்ன பண்ணுறது ஆண்டி, ஜங்குக்கு தான் வராதுன்னு சொல்கிறான். ஏண்டா? ஆமாம், அவன் வந்தா என்ன அடிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அடி வாங்குறதுல என்னடா இருக்கு? ம் ம் ஆமாம் ஆண்டி, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அடி வாங்குறதா என்ன இருக்கா? நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படி தானே ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படியே கை போடுறான். ஜங்குக்கு அப்படியே முறைக்கிறான். என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி. என்னடா ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, வேற என்ன இருக்கா என்ன? அங்கே ஜங்குக் தான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவனும் அப்படியே ஷோல்டரில் கை போட்டு நிற்கிறான். அங்கிட்டே அவங்க இப்போ அப்படியே கை எடுத்துட்டு முறைக்கிறான். என்னப்பா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? கிடையாது, நீனும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அங்கே ஜங்குக்கு அப்படியே டர்ன் பண்ணிட்டு சிரிக்கிறான். ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ அவங்க ஜங்குக்கு அம்மா அப்படியே பார்க்குறாங்க, என்னாச்சு இவங்க 2 பேர்த்துக்கு வித்தியாசமாக நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு தான் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருப்பான். அங்கிட்டே அவங்க ஆல்ரெடி செம்ம காண்டோடு இருப்பான். கையை தட்டி விட்டுட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சி அவன் இழுத்துட்டு ரூம்குள்ளே போகிறான். கதவை சாத்திட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு வாலில் பின் பண்ணுறான். நீ சொன்னதை எனக்கு தெளிவாக கேட்கலன்னு நினைக்கிறேன், திரும்ப சொல்ல. என்ன சொன்ன? ஃப்ரெண்டா அப்படின்னு சொன்னேன். தெளிவாக சொல்லணும்னா யூஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி தானே டேம் அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே காண்டாகிறான். ஓ அப்போ நீயும் நானும் ஃப்ரெண்டு. சரி, எனக்கு ஸ்கூலில் நிறையா பேர் ஷூட் அவுட்டு சுற்றிட்டு இருக்காங்க, அவங்கள பற்றி நீ என்ன நினைக்கிறா? சரி ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ். நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ லவ், நோ சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். டேம் போதும், இது வரைக்கும் நீ ஜங்குக்கோட கோவத்தை நீ பார்த்ததில்ல தானே? தயவு செய்து பார்த்துடாதா, அது ரொம்ப ஆபத்தாக இருக்கும். பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு நீ ஃப்ரெண்டு மட்டும்தான். அங்கே ஜங்குக்கு அப்படியே டேங்கோட ஷர்ட்டை தான் அப்படியே பிடிக்கிறான். இங்கே பாருங்க மிஸ்டர் டேங், நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் அல்ல, புரியுதா? நீங்கள் எந்த பொண்ணையும் பார்க்காம இருக்கிறது என்னோட டேங் செல்லத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன், புரியுதா? எனக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லைடா, கையிடுறா. முடியாது, இங்கே பாரு, எங்கேயும் போகக்கூடாது. அப்படி போன உன்னை அப்படியே கொன்ன என் பக்கத்துலேயே வச்சுப்பேன். ஒன்று எரிச்ச ஒரு டப்பாக்குள்ளே போட்டுருவேன். அப்புறம் அந்த பாக்ஸோட நீ நான் இருப்போமா? உனக்கு கடைசி வரையும் நான் மட்டும்தான், புரியுதா மிஸ்டர் அப்படின்னு சொல்ல. அட போய் கொள்ற வரையும் போயிட்டியா? நீ எந்த பொண்ணை பார்த்தாலும் சரி, அந்த பொண்ணுக்கிட்டே போனாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன். பிகாஸ் யூஆர் மைன் ஜங்குக்கு. என்னை ரொம்ப வியக்க வச்சுட்டா. இன்னும் நிறையா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரட்டுமே. வரட்டும், பொறுமையாக வரட்டும். இப்போதைக்கு எனக்கு தேவை கையிடா. சரி ஓகே, இதோட அந்த ஸ்டோரியும் முடிஞ்சு. இது ஒரு லைட்டான மீனியான ஒரு ரொமான்ஸ் கலந்த ஒரு ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வேம்பயர் லவ் ஸ்டோரி வந்து டெலிகிராமில் போயிட்டுருக்குது, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு 3 எபிசோடு அப்லோட் பண்ணியிருக்கேன். வேம்பயர் லவ் சீக்கிரமாக நான் போடுறேன் சொல்லுங்களா, வெயிட் பண்ணுங்கள். மிச்ச எல்லா ஸ்டோரியும் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நியூ இயர்னால கொஞ்சம் பிஸி. டேங்கோட பர்த்டேக்குமே ஸ்டோரி ரெடி ஆகிட்டுருக்கு, நான் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள் மை செல்ல குட்டீஸ்.